இருக்க டாக்டர் எல்லாம் குழந்தைக்கு பவுடர் அடிக்க கூடாதுங்கிறாங்க, ஏன் பசும்பாலே கொடுக்க கூடாதுங்கிறாங்க. வாங்க நம்ம டாக்டர்கிட்ட ஏன்னு கேட்கலாமா? நான் டாக்டர் எச்வேலா, குழந்தைகள் மருத்துவர் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு மருத்துவர், ஆர்த்தி மருத்துவமனை, கும்பகோணம். உங்களோட கேள்வி நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. பவுடர் அடிக்கிறது தேவையில்லைமா, குழந்தைய அழகுதான், அதுக்கு என்ன பவுடர் அடிக்கணும்? பவுடர் அடிக்கிறதுனால நல்லது ஒண்ணும் பெருசு கிடையாது, அதனால நிறைய கெடுதி இருக்கு. இந்த பவுடர்ல உள்ள சின்ன சின்ன துகள்லாம் குழந்தை மூக்குல போச்சுன்னா அதனால குழந்தைக்கு அலர்ஜி, தும்மல், வீசிங், ஆஸ்துமாலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் குழந்தைங்களுக்கு பவுடர்லாம் வேண்டாம்னு சொல்றோம். சாதாரணமா குழந்தைய தினமும் குளிக்க வச்சா போதும். அப்புறம் பசும்பால் பத்தி கூட கேட்டீங்க. பசும்பாலை பத்தி நம்ம நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பசும்பால் கொடுக்கறதுனால எந்த நன்மையும் கிடையாது, ஆனா நிறைய கெடுதி. இதனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வரலாம், வெளியே போகும்போது ரத்தம் வரலாம், குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படலாம், அதே மாதிரி செரிமான கோளாறு ஏற்படலாம். சில குழந்தைங்களுக்கு புற்றுநோய் கூட வரும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 70-80 வகையான நோய் குழந்தைங்களுக்கு வரும். அதனால பசும்பாலா கொடுக்க வேண்டாம். பாலை வாங்கி உர ஊத்தி தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம். பசும்பால் வேண்டாமா குழந்தைங்களுக்கு. அதே பாட்டிலும் யூஸ் பண்ண வேண்டாம். பாட்டிலும் குழந்தைங்களுக்கு கெடுதி. பாட்டில் மூலமா கொடுக்கிற பசும்பால், பவுடர் பால் இது எதுவுமே குழந்தைங்களுக்கு நல்லது இல்ல. தாய்ப்பால் தான் சிறந்தது.